ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நண்டு கிரேவி ரொம்பவே சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஆர்த்தி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அரை துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்த அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ மல்லி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நண்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இதை கலந்ததுக்கு அப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இங்கே பாருங்கள், இந்த குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆர்த்தி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.